சிவகாசியில் இரு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டு சுயமரியாதை உரிமைகளை அடகு வைக்க மட்டும்தான் கூட்டணி என பழனிசாமி நினைக்கிறாரா? முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி. அனைத்து மகளிருக்கும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் உரிமை தொகை, உதயநிதி ஸ்டாலின் உறுதி. 2026ஆம் ஆண்டு முதல் படிப்படியாக பாடத்திட்டங்கள் மாறும், அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. SIR வரக்கூடாது என திமுக துடிக்கிறது, EPS சாடல். வாக்காளர் விண்ணப்பம் வழங்குவதில் மோசடி, செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. விஜயை தொட்டதால் திமுக தான் வருத்தப்பட வேண்டும், ஜெயக்குமார் கருத்து. காங்கிரஸ் திராவிட கட்சிகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதே பாஜகவின் திட்டம், திருமாவளவன் விமர்சனம். வேலூர் அரசு மருத்துவமனை அருகே பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை கழிவுநீர் கால்வாயில் வீச்சு, போலீஸ் தீவிர விசாரணை. கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம், சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. அயோத்தி ராமர் கோவிலில் இன்று கொடியேற்ற விழா, மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள அயோத்தி நகரம். பாலிவுட் மூத்த நடிகர் தர்மேந்திரா காலமானார், அரசியல் தலைவர்கள் திரை பிரபலங்கள் இரங்கல். தெற்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு, தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா பேட்டி. தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். கடல் காற்றின் வேகம், தஞ்சை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.